ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். இஸ்லாமிய மார்க்கத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக குற்றச்சாட்டில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி குறித்த வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக சீராகல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது பிரதிவாதியான ஞானசார தேரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அசோக வீரசூரிய நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைக்கையில் இவ்வழக்கின் சாட்சியமாக பெயரிடப்பட்டுள்ள 21 முறைப்பாட்டாளர்கள் இதுவரை தமக்கு வழங்கவில்லை. அத்துடன் இந்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருடன் கலந்துரையாடி இதனை விரிவாக முடிவுக்கு கொண்டு வர எதிர்பார்ப்பதாகவும் அதற்கமைய சட்டமா அதிபருடன் கலந்துரையாடலை மேற்கொண்டு அதன் முன்னேற்றத்தை அறிவிப்பதற்கு திகதியொன்றை வழங்குமாறும் சட்டத்தரணி நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த மேல் நீதிமன்ற நீதிபதி இவ்வழக்குடன் தொடர்புடைய இருவட்டை அடுத்த வழக்கு திகதிக்கு முன்பதாக பிரதிவாதிகள் தரப்புக்கு நிச்சயமாக வழங்கி வைக்குமாறு அரசு சட்டத்தரணி உத்தரவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை ஆராய்வதற்காக வழக்கினை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஒத்திவைத்து மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. மேல் மற்றும் வடமேல் கடலோர பகுதிகளில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அத்துடன் கடல் அலைகள் மிகவும் சீற்றமாக இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இருந்து பேருவழி வரையான கடற்கரை பகுதியில் சிறிய ரக மீன்பிடி படகுகள் கடலுக்கு செல்வது உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளது. இதேவேளை அடுத்த 36 மணித்தியாலத்துக்குள் நடைத்துறையாகும் வகையில் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் விசேட வானிலை முன்னறிவித்தல் ஒன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் நிலவுகின்றது. மாத்தளை, அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்பதுடன் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. களனி கங்கை ஆற்றுப்படுக்கையின் மேல் மற்றும் மத்திய நீரந்து பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்குள் பல பகுதிகள் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்வியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இன்று காலை 7:30 மணிக்கு வெளியிட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை நாளை மறுதினம் காலை 7 மணி வரை அமுலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தெஹியோவிட்ட, ருவன்வெல்ல மற்றும் சீதவாக்க பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட களனி கங்கையின் தாழ்நிலை பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்பட்டு வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் கனமழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதால் ஆற்று நீர்மட்டம் திடீரென உயரக்கூடும் என்றும் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆற்றை பயன்படுத்துவோர் மற்றும் அந்த பகுதியின் வழியாக பயணிக்கும் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடனும் விழிப்புடனும் செயல்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. தனக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவது தொடர்பில் இருவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ நீதிபதியிடம் தெரிவித்ததாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள விவகாரம் நாட்டில் பாரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கிடைத்த உளவுத்துறை எச்சரிக்கைகளை தடுத்து நிறுத்த தவறியமை மற்றும் அலட்சியமாக செயற்பட்டமை தொடர்பாகவே பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தாக்குதல் நடைபெறக்கூடும் என முன்கூட்டிய உளவுத்துறை எச்சரிக்கைகள் கிடைத்த போதிலும் தனது பதவியை பயன்படுத்தி தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க தவறிய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது அவர் நேற்றைய இந்த தீர்ப்பானது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை சுற்றியுள்ள சதி திட்டத்தின் இறுதி முடிவாகும். இந்த தீர்ப்பை கேட்டு இருவர் மட்டுமே அளவிலா மகிழ்ச்சி அடைவார்கள். ஒருவர் ஆரம்பத்தில் இருந்தே சட்டமாதிபர் திணைக்களத்தால் பாதுகாக்கப்பட்ட நிலந்த ஜெயவர்தன, மற்றவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறித்த குற்றச்சாட்டு தொடர்பிலேயே முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு அதே நீதிமன்றம் நேற்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பூஜித் ஜெயசுந்தர மரண தண்டனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்துள்ளார். குற்றவியல் நோக்கம் இல்லாத நிலையில் தற்போது வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை தீர்ப்பளித்துள்ளதை மேற்கோள் காட்டி தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் அலி சப்ரி பதிவிடப்பட்டுள்ளதாவது: உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக முன்னரே புலனாய்வு எச்சரிக்கைகள் கிடைத்த போதிலும்
என்றாலும் அதனை தடுக்க தவறியதன் மூலம் குற்றவியல் கடமை தவறியமை, கொலை முயற்சி மற்றும் கொலை ஆகிய குற்றச்சாட்டுகளில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு குற்றவாளி என்று தீர்ப்பளித்த சிறப்பு மூவர் அடங்கிய நிலையான மேல் நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இது உண்மை குண்டு தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தன. ஆனால் போலீசாரும் தேசிய பாதுகாப்பை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்களும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இருப்பினும் குற்றவியல் நோக்கமில்லாத நிலையில் இந்த தண்டனை தீர்ப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பதிவேற்றம் செய்துள்ளார். நீர்கொழும்புக்கும் அருகில் உள்ள கடற்பகுதியில் பல மீன்பிடி படகுகள் விபத்துக்குள்ளானதை அடுத்து காணாமல் போன மீனவர்களை மீட்பதற்காக இலங்கை கடற்படையும் விமானப்படையும் இணைந்து விசேட தேடுதல் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். இந்த நடவடிக்கையாக விமானப்படையின் ஃபெல் 412 ரக ஹெலிகாப்டர் ஒன்று ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு சென்ற டிக்கி படகு ஒன்று விபத்துக்குள்ளானமை மற்றும் ஒரு மீன்பிடி படகு வழங்கிய தகவலின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளில் மேலும் 3 மீன்பிடி படகுகள் காணாமல் போயுள்ளமை வந்துள்ளது. விபத்துக்குள்ளான ஒரு படகில் இருந்த மீனவர் ஒருவரின் சடலம் நீர்கொழும்பு கடற்கரையில் கரையொதுங்கியுள்ள நிலையில் மேலும் 2 மீனவர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன மீனவர்களையும் படகுகளையும் தேடும் பணிக்காக கடற்படையின் ரோடா படகு மற்றும் விசேட மூழ்கினர் குழுவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் வான் மற்றும் கடல் மார்க்கமாக தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இளம் வயதினரிடம் வாகனங்களை ஒப்படைக்கும் போது பெற்றோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று இலங்கை போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். அதிவேக பயணம் மற்றும் பொறுப்பற்ற வாகன ஓட்டம் காரணமாக அண்மைக்கால விபத்துகள் அதிகரித்து வருவதாக, அவற்றில் பெரும்பாலானவை இளைஞர்கள் உள்ளடங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் பேச்சாளர் உதவி அத்தியட்சர் எஃப்யூ ஃபூட்லர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இளம் வயதினருக்கு வாகனங்களை வழங்கும் பெற்றோர் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதிவேக பயணம் மற்றும் பொறுப்பற்ற வாகன ஓட்டத்தை சட்டங்கள் மட்டுமே கட்டுப்படுத்த முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இவ்விடயத்தில் பெற்றோர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்றும் உதவி போலீஸ் அத்தியட்சர் எஃப்யூ வூட்லர் இதன்போது தெரிவித்துள்ளார். மொரோக்கோ பெருநிலப்பரப்பில் உள்ள ஸ்பெயினின் வட ஆபிரிக்கா பகுதியான சொவிட்டாவுக்குள் 24 மணி நேரத்திற்குள் 49,000 மொரோக்கர்கள் சட்டவிரோதமாக நுழைந்ததை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று காலை வரை மக்கள் அங்கு சென்று வருவதால் ஏற்பட்ட நெருக்கடியை அடுத்து ஸ்பெயினின் பிரதமர் மற்றும் உளவுத்துறை அமைச்சர் ஆகியோர் இன்று செவிட்டா பகுதிக்கு அவசரமாக சென்றுள்ளனர். ஸ்பெயின் பெரும் நிலப்பரப்பில் இல்லாமல் மொரோக்கோவின் கடற்பரப்பில் செவிட்டா இருந்ததாலும் பகுதிக்குள் நுழைந்ததால் அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் நுழைவதற்கு நிகர் என்பதால் 24 மணி நேரத்துக்குள் அலையாக 49,000 மொரோக்கர்கள் அங்கு நுழைந்துள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்கள் கடலில் நீந்தியும் காற்றடைக்கப்பட்ட சாதனங்களை பயன்படுத்தி நுழைந்துள்ள நிலையில் கடலில் நீந்த முற்பட்டவர்களில் 9 பேர் உட்பட 18 பேர் பலியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொரோக்கோவில் உள்ள சோட்டா அல்லது மெலிலாவை அடைய முயற்சிக்கும் குடியேறிகளை உடனடியாக மொரோக்கோவிற்கு திரும்பி அனுப்ப முடியாது என்று ஸ்பெயின் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை சாதகமாக கருதி இந்த நெருக்கடி உருவாக்கியுள்ளதாக கருதப்படுகின்றது. தற்போது அங்கு ஸ்பெயின் ராணுவத்தை அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்துள்ள நிலையில் இந்த நெருக்கடியை அடுத்து ஸ்பெயின் எல்லையில் கட்டுப்பாடுகள் இருக்க தனது விரைவு தலையீட்டை எல்லைப்படையை பிரான்ஸ் களமிறக்கியுள்ளது. ஆயிரக்கணக்கான மொரோக்கர்கள் நுழைந்ததால் 24 மணி நேரத்துக்குள் செவிட்டாவின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 50% அதிகரித்துள்ளது. நேற்று முதல் பலர் செவிட்டாவின் தெருக்களில் அலைந்து திரிந்து வருகின்றனர். அவர்களில் பலர் இரவை திறந்த வழியில் கழித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் ஷெங்ஷன் வலயத்தில் இருந்து ஸ்பெயின் வெளியேற வேண்டும் என்ற இத்தாலியின் கருத்தை ஸ்பெயின் கண்டித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் பிரிவில் இலங்கை வீரரான ருமேஷ் தரங்க தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் காமன்வெல்த் போட்டிகளில் தங்கம் வெல்வதற்கு இலங்கை காத்திருந்த 20 ஆண்டு கால நீண்ட காத்திருப்பு முடிவுக்கு வந்துள்ளது. இந்தியாவின் ஒலிம்பிக் சாம்பியனான நீரஜ் சோப்ரா உள்ளிட்ட பல முன்னணி வீரர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் ருமேஷ் தரங்க 89.75 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டி எறிந்து முதலிடத்தை பிடித்து சாம்பியன் ஆனார். கடந்த 2006ஆம் ஆண்டு மெல்போர்னில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் பளுதூக்கும் வீரர் சிந்தனை விதானகே தங்கம் வென்றதுக்கு பிறகு காமன்வெல்த் போட்டிகளில் இலங்கை பெறும் முதல் தங்க பதக்கம் இதுவாகும். மேலும் காமன்வெல்த் விளையாட்டு வரலாற்று பக்கங்களில் இலங்கை வெறும் 5வது தங்க பதக்கம் இது என்பதுடன் சர்வதேச தடகள போட்டிகளில் இலங்கை பெற்ற மிகச்சிறந்த சாதனைகளில் ஒன்றாக இது பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.